இழந்து போன என்னுடைய வேலை திரும்ப என்னுடைய கைகளிலே வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இனி அது வராது, இது என்னை திரும்பி அதை எடுக்க முடியாது, அதான் அவ்வளவுதான், அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, இனி நீ எப்படி பெற்றுக்கொள்ளுவ? நான் நம்புறேன், தண்ணிக்குள்ளே விழுந்து அந்த இரும்பு ஆழத்துக்குள்ள போயிருச்சு, திரும்ப அந்த கோடாரியை திரும்ப எடுக்க முடியாது. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் வந்து அதை மிதக்க வைத்தது போல இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நம்புகிறேன், ஊழியக்காரனாகிய என்னை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. இதோ ஆழத்தில் போடப்பட்ட உங்களுடைய கிருபைகள், வரங்கள், நீங்கள் இழந்தது எவ்வளவு ஆழமா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழத்துல போடப்பட்டாலும் இயேசு இப்பொழுது திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். ஏசப்பா, இது எனக்காக பேசப்படுகிற வார்த்தை, எனக்காக பேசப்படுகிற வார்த்தை. இயேசு நான் இழந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு பாஸ்டர், இழந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இதை எப்படி கர்த்தர் சரி செய்ய போறாருன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் அதற்கு கிருபையாய் சரி கட்டினார். ஹல்லேலூயா. இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். நம்முடைய ஆண்டவரால் ஒரு மனுஷன் இழந்ததை திரும்ப அவரால் கொடுக்க முடியும். அவரால் கொடுக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்திலே ஆண்டவர் வந்து இழந்து போன 3 பேருடைய வாழ்க்கையிலே 3 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த 3 வசனங்களும் எனக்கு ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த வசனத்தை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் 1082வது பக்கத்திலே இருக்கிறது. 1082 வாசிக்கலாம். நாகூம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். வெறுமையாக்கினவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ இழந்து போன உன் மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிமை அவருடைய தலையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது, ஒரு பெரிய கனம் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பின ராஜாக்கள் எழும்பி அவர்களுடைய மகிமையை, அந்த கனத்தை, அந்த கிரீடத்தை அவர்களை விட்டு எடுத்து, அந்த புகழ்ச்சியை அவர்களை விட்டு எடுத்து அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாய் உட்கார வச்சுட்டாங்க. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் எல்லாருக்கும் முன்பாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிமையாய் மதிப்பிற்குரியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் கிரீடங்கள் இருந்தது. அவர்களை பார்த்தா உலகத்தில் இருக்கிற நிறைய நாட்டு ராஜாக்கள் வந்து மதித்தார்கள். அவர்கள் ரொம்ப மதிப்பிற்குரியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வியாபாரம் பண்ண போகும்போது இஸ்ரவேல் நாட்டிலிருந்து, அந்த எருசலேமிலிருந்து அப்படிப்பட்டவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு தனி மதிப்பு, ஒரு நல்ல நாடு, நல்ல ஜனங்கள். ஆனால் இப்படிப்பட்ட எல்லா பேரும் ஒரு நாள் வேதம் சொல்கிறது, எதிர் நாட்டிலே இருக்கிறவர்கள் வெறுமையாக்கினார்கள். அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய மரியாதை, அவருடைய கனம் எல்லாம் எடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். எடுக்கப்பட்ட மகிமையை திரும்பவும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாட்கள் இந்த ஜெபத்தில் யாருக்காக ஆண்டவருடைய சொல்றாருன்னு தெரியாது, ஒரு நாட்கள் உங்களுடைய தலையின் மேல ரொம்ப மதிப்பு இருந்திருக்கலாம், உங்களுடைய தலையின் மேல கிரீடங்கள் இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒரு மதிப்புக்குரியவர்களா இருந்தார்களோ, மற்றவருடைய கனத்திற்குரியவர்களா இருந்தார்களோ, அதே போல நீங்கள் கனத்திற்குரியவர்களா இருக்கப்படலாம். ஆனா இப்போ
உங்களுடைய தலையிலிருந்து அந்த கிரீடம் எடுக்கப்பட்டது, அந்த பதவி எடுக்கப்பட்டது, அந்த மதிப்பு எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் ஒரு சாதாரணமான மனிதர்களாய் போய்விட்டீர்கள். மற்றவங்க எல்லாரும் ஒரு நாள் இவ்வளவு நல்லா இருந்தானே, இன்னைக்கு இப்படி சாதாரணமான மனிதனா இருக்கிறானே. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு 10வது நாள் உங்களுக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, சீயோனுடைய மகிமையை திரும்ப வர பண்ணினது போல உன் தலையின் மேல மறுபடியும் அந்த மகிமையை கர்த்தர் வர பண்ணுவார். உங்கள் தலையின் மேல் அந்த மகிமை வைக்கப்படும். ஹல்லேலூயா. இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒரு மதிப்பும் உங்களுக்கு குறையவே குறையாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த மகிமை, நம்ம இழந்து போன மகிமையை திரும்ப தருவார் அப்படின்னும் போது எப்பவுமே ஞாபகம் வருகிறது யார் அப்படின்னா, இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா தன்னுடைய பெருமையினால தன்னுடைய மகிமையை இழந்துருவார். தன்னுடைய மதிப்பு, தன்னுடைய ராஜாங்கம் அவரை விட்டு போயிடும். ஆனா அதற்கு பிறகு, அந்த காலங்கள் தாண்டதற்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் அந்த மகிமையை அவருடைய தலையின் மேல வைப்பார். வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது, ஏற்கனவே இருந்ததை விட அதிக கனமும் அதிக மகிமையும் அவருக்கு உண்டானதாமா. ஆமென் சொல்லுங்கள். நீங்க சிலர் நினைக்கலாம், நாம் விட்டு வந்த இடத்தை பிடிக்கிறதே எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க இழந்த இழப்பு அவ்வளவு பெரிதா இருக்கலாம். எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் என் பேரை கெடுத்துருவாங்க, யாராவது ஒருத்தர் என்ன சொல்லி என்ன கீழே இறக்கிடுவாங்க. அவ்வளவுதான், இனி நான் விட்டு வந்த பேரை எடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, நான் நம்புறேன், நீங்க எவ்வளவு இழந்து திரும்ப அது கிடைக்காதுன்னு வச்சாலும் கர்த்தர் அதை விட அதிக மகிமையை, அந்த கெட்ட பேர் காணாமலே போய்விடும். ஹல்லேலூயா. உங்கள் பேரிலே சொல்லப்பட்ட பழி, நான் நம்புகிறேன், அது காணாமலே போய்விடும். யோசேப்புக்கு விரோதமாக அங்கே ஒரு பெரிய பழியை சொல்லி அவனை சிறைச்சாலையில அடைக்கிறார்கள். அவன் என்னதான் வெளியே வந்தாலும் நிறைய பேர் அவனை பார்க்கும்போது சிறைச்சாலையிலே அப்படிதான் பார்த்திருப்பாங்க. எப்பா, ராஜாவுடைய வீட்டிலேயே கை வச்ச ஆள் தானே நீ, அப்ப வெளியே வந்தா கூட நிறைய பேர் இப்படி தப்பு பண்ணா. அப்ப அவனுடைய மனசுல இருக்கும், அவ்வளவுதான், இந்த கரையை மட்டும் நம்மளால அழிக்கவே முடியாது, இது ஒரு பெரிய கரையா போயிருச்சு. தப்பாதான், நம்மேர்லே இல்லாத ஒன்றை தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனா இது ஒரு பெரிய கரை. இதை பார்க்கிறவங்க எல்லாம் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களே. சில நேரத்தில் நமக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இதே எண்ணங்கள் வரும். யாராவது ஒருத்தர் உங்களுடைய பேரை கெடுக்கும் போது நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவங்க முன்னாடி பேரை கெடுத்துட்டாங்களே, இவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, இவங்க நம்மளை குறைவா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினதற்கு பிற்பாடு நான் நம்புகிறேன், அவனுக்கு சின்ன கனம் அல்ல, சின்ன மகிமை அல்ல, ஏற்கனவே இருந்ததை விட கர்த்தர் பெரிய மகிமையினால். அப்பொழுது அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் நினைத்தார்கள், இவன் தப்பு பண்ணல, இவன் தவறு செய்திருந்தவன், ஆனால் கர்த்தர் எப்படி இவனை ஆசீர்வதித்திருப்பார், கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறாரே, ஆனால் இவன் தவறு செய்யவில்லை என்கிற ஒரு எண்ணத்திற்கு அந்த ஜனங்கள் வந்தார்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் மேல் குற்றப்படுத்துகிற மனிதர்கள், இன்றைக்கு நீதான் காரணம் என்று உங்களை சுட்டி காட்டுகிற மனிதர்கள், உன்னுடைய தோல்வியே ஒப்புக்கொண்டது, உன்னுடைய தோல்விதான், அதை நீ செய்த தவறுக்கு உன்னுடைய தோல்வி எங்களுக்கு சரியான பாடத்தை சொன்னது என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் இழந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். திரும்ப தரும்போது அதே நாவு, நீ தப்பு பண்ணலன்றதை கர்த்தர் நிரூபிச்சிட்டாரு, நீ நீதிமான் என்கிறதை கர்த்தர் நிரூபித்தார், நீ நல்ல தேவ பிள்ளை என்கிறதை நிரூபித்தார், நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதை கர்த்தரே நன்றாய் கரங்களை தட்டி அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அந்த பழி சொற்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருந்து மாறுவதாக. இழந்து போன அந்த மகிமையை கர்த்தர் திரும்பவும் எனக்கு தருவார். ஆமென். நான் இழந்து போன மகிமை எனக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை நான் வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் 1061வது பக்கத்தில் இருக்கிறது. நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு
கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இதுல எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. யாரு? நான். ஆண்டவர் என்ன செய்தாராமா, நம்ம செய்த தவறுக்காக உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும். அப்பொழுது ஆண்டவர் நம்மேல் கோபமாயிருந்ததுனால நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனையின் நிமித்தமாக கர்த்தர் சொல்கிறார், பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய தண்டனைக்குள்ளாகி நீங்கள் எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய தண்டனை நிறைய பேர் இழந்தது அப்படிதான். நிறைய பேர் இழந்திருப்போம். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப கோபமாகி கர்த்தர் சொல்ல 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 கேட்காம திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்ததுனால ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணிட்டே வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் இழந்ததற்கு காரணம் நான் தான் காரணம். ஆண்டவர் என்னை எச்சரிச்சாரு, ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தாரு, நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், அந்த பெருமையினால ஆண்டவர் திரும்பவும் என் மேல கோபப்பட்டு அந்த வீடு என்ன விட்டு போயிருச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, எனக்குள்ள நிறைய பாவங்கள் எனக்குள்ள வந்துருச்சு, நானே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இழப்பிற்கு நான் தான் காரணம். ஆனால் ஆண்டவர் எனக்கு விரோதமாய் கோபம் கொண்டு கர்த்தரால் நான் இழந்திருக்கிறேன். திரும்ப அது கிடைக்குமா? எனக்கு எப்படி கிடைக்கும்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நானே உன்மேல் கோபப்பட்டு உனக்கு ஒரு தண்டனையை அனுப்பி ஒன்றை நான் இழக்க பண்ணி இருந்தாலும் கர்த்தர் சமூகத்திலே நம்ம போய் கெஞ்சும் போது ஆண்டவருடைய மனம் இறங்கி கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நீ இழந்ததையும் கர்த்தருடைய கோபத்தினால நீங்க இழந்ததையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் இந்த ஜெபத்துல நிறைய பேர் கர்த்தருடைய கோபத்தினால் இழந்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் தான் உங்களை அப்படி நடத்துகிறார். கர்த்தர் எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்தோம், சொல்ல சொல்ல கேட்காம அந்த காரியத்தை செஞ்சதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால என் சமாதானத்தை நான் இழந்தேன், அதனால நல்ல எதிர்கால வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். கர்த்தர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. இந்த தண்டனைக்கு காரணம் கர்த்தருடைய அடிதான் பாஸ்டர் காரணம். கர்த்தருடைய பிரம்பு என் மேல இருக்குது. ஆண்டவர் என்னை தண்டித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த சோதனைக்குள்ள என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் எப்படி தப்புவிப்பது? ஒருவேளை மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இந்த காரியத்தை நான் இழந்திருந்தால் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார்னு நான் நினைப்பேன். ஒருவேளை பிசாசிய வாழ்க்கையில என்னை இழக்க பண்ணி இருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா நான் தான் காரணம், என் பாவம் தான் காரணம், என் அசுத்த வாழ்க்கை தான் காரணம். என்னால கர்த்தருடைய கோபம் எல்லாவற்றையும் இழந்தேன். இனி நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற வாஞ்சையோட இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த 21 நாட்களிலே இந்த 10 நாட்கள் கர்த்தர் சமூகத்திலே அழுத அழுகையை கர்த்தர் கேட்டார். அவரை ஆராதித்த ஆராதிப்பை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய விட்டு கொடுத்தலை, உங்களுடைய தாழ்மையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரமே உனக்கு விரோதமாக இருந்தது, ஆனாலும் இப்பொழுது என்னுடைய கரத்தை நான் உன்னிடத்திலிருந்து எடுத்து, ஆமென், தண்டனையின் கரத்தை கர்த்தர் எடுத்து ஒரு சமாதானத்தின் கரத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய கோபம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தினால் தான் நான் பலவீனப்பட்டேன், உம்முடைய கோபத்தினால தான் நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன். அப்பா, என் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற உம்முடைய கோபம் தணிவதாக. உம்மாலே தான் நாங்கள் குறைவை சந்தித்தோம், இப்பொழுது அந்த குறைவை இழந்ததை திரும்ப தருவீர். ஜெபிங்க பார்க்கலாம் எல்லாரும். வாலிப தம்பிங்க ஜெபிங்க, வாலிப தங்கச்சிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் உணர்கிறேன் நிறைய பேர் இழந்ததற்கு காரணம் தேவனே உங்களை இழக்க பண்ணினார். கர்த்தருடைய தண்டனை தான் உங்களுக்கு இழந்து போனது. அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காம போனது கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாக இருப்பதனாலே. மன்னிப்பு கேளுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கோபத்தை ஆற்றிட்டீங்கன்னா
கர்த்தரால் இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார். கைகளை உயர்த்தி அதற்காக தான் இந்த ஜெபம். இயேசுவே, தேவகுமாரனே, இப்பொழுது எங்களுக்காக இறங்குவீராக. எங்களுடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்படுவதாக. இப்பொழுது உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் திரும்புவதாகப்பா, திரும்புவதாகப்பா, திரும்புவதாகப்பா. ஆமென். நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கண்டிப்பா உங்க மேல செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? மனஸ்தாபப்படுவாராமா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் வந்து ஒரு தகப்பன் தாயினுடைய உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்கிறத மறந்துடவே கூடாது. ஒரு நாள் இந்த சின்ன வயசுல வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா வெளியே போனால் வீட்டில் தான் உட்கார சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் இந்த தேங்காய் வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வேடிக்கை பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டில் போனேன். இந்த வீட்டில் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்ணுலால் ஒரு செவரு கட்டுது, ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அப்போ அந்த செவத்துக்குள்ளே நின்றுட்டு தான் அந்த தேங்காய் பொறிச்சு போடுறத எனக்கு எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அங்கே அந்த தேங்காய் பொறிச்சு போடுறவருக்கு தெரியாது, அவங்க அங்கேருந்தே வெட்டி கீழே போடுவாங்க. அப்போ வந்து ஒரு தேங்காய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அது மேலேருந்து வந்து ஒரு கல்லில் விழுந்து அப்படியே தெரிச்சு வந்து கரெக்டாக என் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அப்போ அடித்த உடனே ரொம்ப வேகமாக அடிச்சிச்சு. நான் அப்படியே மயக்கமட்டு விழுந்துட்டேன். ஆனால் வந்து அந்த ஒரு பாட்டியுடைய வீடு, பக்கத்து வீடு. எங்கள் அம்மா ரொம்ப அப்போது பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதனால அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் மூஞ்சில் தண்ணியை தெளித்து, உங்கள் அம்மா வந்தால் சொல்லிடாத, அவ்வளோதான், என்ன சண்டை போட்டு கொன்றுவா அப்படின்ட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க. ஆனால் அந்த பெயின், அந்த நெஞ்சு வலி என்னால் தாங்கவே முடியல. உடனே எங்கள் அம்மா வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா ஒரு பெரிய குச்சி எடுத்தாங்க. குச்சி எடுத்து அடினா அடி, துரத்தி அடிக்கிறாங்க. நான் வந்து அங்கே விழுந்தது கூட நெஞ்சில் தான் அடிபட்டுச்சு. இவங்க துரத்தி விழுந்தான் பாருங்க, குழிக்குள்ள உடம்பெல்லாம் சராய்ப்பு காயமாயிடுச்சு. கடைசியில் ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டேன். அங்கேருந்து என்னால் எழும்ப முடியல. அங்கே போட்டு 2 அடி அடிச்சுட்டு திரும்ப கையை பிடிச்சி இழுத்து வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இவ்வளோ அடித்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனை எப்படியாவது இது பண்ணுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மருந்தை கொடுத்தாங்க. அப்போது அன்னைக்கு வந்து அது ரொம்ப கடினமாக இருந்தது. இது ஒரு பொல்லாத தாயாக இருப்ப போல தெரியுது. இவ்வளோ ஏற்கனவே நெஞ்சு மேலே தேங்காய் விழுந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போனோம், இதுக்கு மேலே இத்தனை அடி கொடுத்து நம்மளை இப்படி சித்திரவதை பண்ணிட்டாலே நம்முடைய தாய், இப்போ போய் வைத்தியர்கிட்ட போய் இந்த ட்ரீட்மெண்ட்டு தேவையா, அதுக்கு அடிக்காமலே விட்டுருக்கலாம்னு எல்லாம் தோணிருச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை என்னென்னு தெரியுதுன்னா, தேங்காய் அடித்தது ஃபஸ்ட்டு விழுந்து அடித்தது எதுக்காக அப்படின்னா, இனி ஒரு நாள் இப்படி போய் என் சொல்லு கேட்காம நீ என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அடி, சூட்டோட சூடு அடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு. சரி, என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை உனக்கு வந்து நெஞ்சில் அடிபட்டிருக்கு, அதை சரி பண்ண வேண்டியது என் கடமை. அப்போ சில நேரங்களில் வந்து ஆண்டவர் வந்து நம்ம தவறு செய்யும் போது பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறாராமா. அவர் பார்த்துட்டு இருந்தா நல்ல தகப்பன் அல்ல, அவர் பார்த்துட்டு இருந்தா நல்ல தாய் அல்ல. அவர் நம்மளை தண்டிக்கலன்னா நம்ம வேசியின் பிள்ளைகளா மாறிடுவோம். அவர் நம்ம மேல இறக்கம் வச்சிருக்கிறதுனால தான் சில ஆசீர்வாதங்கள் என்ன பண்றாருன்னா, நம்ம தவறு செய்யும் போது நம்மளை விட்டு எடுத்துக்கொள்கிறார். எனக்கு தெரியும், சிலர் வந்து ஆண்டவரை விட்டு என்னைக்கு பின்மாறி போனாங்களோ அன்னையிலிருந்து அவங்க சம்பாதிக்கிற பணம் கையில நிக்கிறது இல்லை. என்னைக்கு ஆண்டவருக்கு தூரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு வேலை எல்லாம் அவங்கள விட்டு போயிருச்சு, உயர்வு அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்களுடைய கிருபைகள் அவங்கள விட்டு எடுக்க போயிருச்சு. ஆனா இனி இருக்கிற அந்த 11 நாள்ல கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவரே உம்முடைய கோபம் என் மேல இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்க ஜெபிங்க. எப்படியாவது அவருடைய கோபத்தை நீங்கள் தண்ணிய பண்ணுங்கள். நீங்க மறைவிடத்தில் கொடுக்கிற கிஃப்ட் வந்து கர்த்தருடைய கோபத்தை தனிய பண்ணுமாமா. சர்ச்சில் வந்து மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, ஆன்லைனை மட்டும் ஜெபிக்கிறது இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே உம்முடைய கோபம் என் மேலே இருந்ததுனால தான் நான் எல்லாத்தையும் இழந்து நான் நிற்கிறேன், இதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே அப்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இயேசு நீங்கள் இழந்ததை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. அவர்தானே கொடுத்தார், அவர்தானே கொடுத்தார். அவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கிடைக்கும் போது இழந்ததை திரும்பவும் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தகப்பன் தன்னை விட்டு வெளியே போன இளைய மகன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெளியே போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். ஆனால் திரும்பி வரும்போது தன் தகப்பனார் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய வஸ்திரத்தை அவர் கொடுத்தார். அதே போல நான் நம்புகிறேன், நம்முடைய நல்ல தகப்பன் நீங்கள் தவறு செய்ததனால இழந்து போனதை அவர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என்னை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே,
சொல்லுவோம், ஆண்டவரே என்னை 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 மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை முழுவதுமாக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் நல்லவன் அல்ல, நான் நல்லவள் அல்ல அப்பா. என்னுடைய கோபம் ஆண்டவரே, என் மேல உங்களுடைய கோபம் இருக்குதுன்னா இப்ப மன்னிக்கப்படட்டும். சத்தமா சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு கீழ்ப்படியாதனால தான் நீங்க கொடுத்ததை இழந்த ஆண்டவரே. நீங்க கொடுத்ததெல்லாம் நான் இழந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நின்று இருக்கிறேன். மறுபடியும் மறுபடியும் இன்னொரு விசை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரமராஜாவாகிய தேவன் நீ இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் உனக்கு தந்து உன்னை நிற்க வைப்பாராக. கைகளை உயர்த்தி எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கூட கெஞ்சி ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கோபம் எங்க மேல இருந்து எடுக்கப்படட்டும் ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறாய், ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறாய். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இயேசுவே ராஜ்யம் சேர்த்து கொள்கிறார். சொல்லுங்க அவரை பார்த்து, யோசேப்பை போல், யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் மானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் தேடவில்லையே. ஆபிரகாமை சொல்ல 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 சொல்ல. அப்பா இப்பொழுது உங்களுடைய மன்னிப்புகிற பெரிய நானாக தானாக வந்து, இயேசுவே இந்த ஜெபத்துல உங்களுடைய மன்னிப்பு இப்பொழுது கடந்து வரட்டும் அப்பா. போதும், எங்களுடைய தவறுகளால நாங்க இழந்ததை எங்களுக்கு திரும்ப தாரும். நானாகவே வந்து பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யம் சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது மட்டும் எந்த காரணத்திற்காகவும் நம்ம இழந்துடவே கூடாது. அருமையான ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் இருந்தார், ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி அவர்கள் 15 நிமிஷத்துக்கு ஒரு விசை ஜெபம் பண்ணுவாராம். 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அவர் விழுந்துடக்கூடாது, பாவம் பண்ணிடக்கூடாதுன்னு 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா அவர் ஜெபிச்சிருவாராம். எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், அவர் பிரசங்கம் பண்ற நேரத்தை தவிர மற்ற 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஏசப்பா சமூகத்தில் போய் ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு அந்த உறவிலே அவர் ரொம்ப ஸ்திரப்பட்டார். ஸ்மித் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அவர் அவருடைய பக்கத்துல 24 மணி நேரத்தையும் பைபிளை கையில வச்சிருப்பாரு. 24 ஹவர்ஸும் அவருக்கு கையில கண்டிப்பா ஒரு புதிய ஏற்பாடு இருக்குமாமா. எப்பெல்லாம் அவருக்கு எங்க போனாலும்
ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும்னா அங்கே புதிய ஏற்பாடு எடுத்து வாசிட்டு பாராமா. ஒரு பார்க்கில் போய் உட்காரணும்னா அங்கே புதிய ஏற்பாடை வாசிட்டு பாராமா. ஹோட்டலில் ஏதாவது கொஞ்சம் டைம் கிடச்சுன்னா அங்கே அந்த நேரத்தில் புதிய ஏற்பாடை எடுத்து வாசிப்பாராமா. அப்போ ஆண்டவரோடு உள்ள இருக்கிற அந்த உறவை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பரிசுத்தவான்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கருத்தாக அழகாக அதை பார்த்துருக்குறாங்க. அதுக்காக நிறைய அவங்க தொலைச்சிருக்காங்க. வெளியெல்லாம் போகாம உள்ளுக்குள்ளேயே இருந்து அப்படியே அதை காத்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற சத்ரு கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு, பாவம் செய்வதற்கு நம்மளை ரொம்ப வழி நடத்துவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவரோடு உள்ள இருக்கிற உறவை மட்டும் நம்ம எப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆமேன். உங்கள் மேலே யாராவது மேலே ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரா? நான் சொல்கிறேன், அந்த கோபத்தை நீங்கள் கண்டிப்பாக தனியாக பண்ணணும். ஏதாவது ஒன்று அதுக்காக நீங்கள் செய்யுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்ல மாதிரி, சிலருடைய கோபம் ஒரு சின்ன ஜபத்தில் முடிஞ்சிடும். அதான் சிலர் செய்த தவறுக்கு ஒரு சின்ன சாரி கேட்டால் போதும். சாரி பிரதர், தெரியாமல், சரி ஓகே பரவாயில்ல. ஆனால் சிலர் செய்த தவறுக்கு அவங்க ரொம்ப கரையம் செலுத்தணும். அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய நாள் உட்கார்ந்துருக்கணும். உங்களுடைய பாவம் எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடந்துக்கிட்டது எவ்வளோ பெருசுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நீங்கள் மறந்துடாதீங்க, அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சாதான் ஒரு ஃப்ரீனஸே உங்களுக்கு வரும். அவருடைய அன்பு திரும்ப வந்தாதான் உங்களால் அப்படியே அழகாக வாழ முடியும். அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு வெறுமையாகவே இருக்கும். அந்த ஒரு டைம் கர்த்தருடைய ஈவை ருசி பார்த்து அவரோட நடந்துட்டு திரும்ப அவருக்கு விரோதமாக தப்பு பண்ணி அவரை விட்டு தூரத்தில் போயிட்டு திரும்ப அவரிடத்துல வரல அப்படின்னா அந்த வெறுமையை நான் சொல்றேன் யாராலுமே ஃபில் பண்ண முடியாது. எவ்வளவு கோடி வந்தா கூட ஃபில் பண்ண முடியாது, எத்தனை உயர்வு வந்தா கூட ஃபில் பண்ண முடியாது. நான் நம்புறேன் இந்த 11 நாளைக்குள்ள நீங்க திரும்ப அந்த வெறுமையை ஃபில் பண்ணணும். கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுக்கணும், கர்த்தர் பேசணும், கர்த்தர் உறவாடணும், நீங்க அழணும், நீங்க கெஞ்சணும், நீங்க பழையது மாதிரி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு நடக்கணும். நீங்க பழையது மாதிரி ஏசப்பாவுடைய சத்தத்தை உங்க காதுல கேட்கணும். அவர் உங்களை மகனேன்னு கூப்பிடணும், மகளேன்னு கூப்பிடணும். பழையது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தை கர்த்தர் தரணும், தரிசனத்தை கர்த்தர் தரணும், கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கணும். பழையது மாதிரி கர்த்தர் 4 மணிக்கு 3 மணிக்கு உங்களை தட்டி எழுப்பி அப்படியே ஜெபிக்க வைக்கணும். நான் நம்புறேன் இந்த பலிபீடத்திலிருந்து இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இழந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஹல்லேலூயா அப்பா அப்பா என் பிள்ளைங்க வாஞ்சையாய் எத்தனை பிள்ளைகள் கரங்களை தட்டி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்களோ, வேற ஒன்னும் கேட்கல. இப்பொழுது இழந்து போன அந்த பரிசுத்த வாழ்க்கை, இழந்து போன உம்முடைய உறவு திரும்ப எங்களுக்கு கிடைக்கட்டுமா ஆண்டவரே. இப்போ ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லை, சேர்ந்து யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும். முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல். ராஜா, இப்பொழுது உம்முடைய மன்னிக்கிற ஒரு அபிஷேகம் எங்க திருச்சபையை மூடுவதாக, எங்கள் ஜனங்களை மூடுவதாக. நானாக வந்து இயேசுவே, நானா திரும்ப திரும்ப கையை உயர்த்தி நானாக, இயேசுவே இயேசுவே, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன், நீ இன்று ஏற்றுக்கொள்கிறாய், ராஜ்யம் சேர்த்துக் கொள்கிறாய். ஆமென். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நமக்கு நிலைப்படுத்துவாராக. முதலாவதாக நம்பர் 1, கர்த்தர் நமக்கு எதை திரும்ப தருவார்னா, நம்ம இழந்து போன மகிமையை ஆண்டவர் திரும்ப தருவார். உங்க தலை மேல இருந்த கிரீடம், மதிப்பு, மரியாதை திரும்ப வரும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை தண்டிச்சேன், இல்லை நானே உங்களை இழப்புக்குள்ள நடத்தினேன், என்னால என்னுடைய கோபத்தினால நீங்க இழந்ததை கர்த்தர் நமக்கு என்ன தருவாராமா. இதுவே எனக்கு பெரிய ஆறுதலா இருக்குது. இதுவே நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஆமேன்னு சொல்லு. உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். ஆண்டவர் மீட்டெடுப்பாரு, ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு. ஆண்டவர் என்றைக்கும் நம்ம மேல் கோபமாக இருப்பது இல்லை. அவர் மன்னிக்கிறதிலே தயவறுத்த கர்த்தர். அவருடைய கைகளிலே நமக்கு இரக்கம் கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜெபம் வைக்கும்போது நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் என் மேல ரொம்ப கோபமா இருந்தார் பாஸ்டர், ஆனா கர்த்தர் எனக்கு மறுபடியும் அதை கொடுத்து விட்டார், மறுபடியும் என்னை கர்த்தர் நம்பிட்டார், மறுபடியும் அந்த வழி எனக்காக திறந்தது. ஹல்லேலூயா. நான் உணர்றேன் கர்த்தருடைய கோபம் என்னை விட்டு மாறுறதை நான் உணர்றேன். நான் நம்புறேன் கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது அந்த திருமண தடைகள் மாறும். கர்த்தருடைய கோபம் உங்களை விட்டு மாறும்போது நீங்கள் ராஜாக்களோடு அமருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடு அமருவார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் இதயத்தில் பேசின ஒரு வார்த்தை, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீது தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீடு, பொருட்கள் எல்லாத்தையும் இழந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட அப்படியே நிற்கதையா நின்றுட்டு இருக்கிறான். அவன் மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்த 600 பேரும் அப்படியே அவர்கள் உடுத்தி இருக்கிற அந்த உடையோட சாப்பிட்றது கூட அடுத்த நேரம் இல்லாம எல்லாத்தையும் இழந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. அந்த தண்டை நான் பின்தொடரலாமா அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர், நீ திருப்பிக் கொள்ளுவாய்ன்னு மட்டும் சொல்லல, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இன்றைக்கும் ஒருவேளை தாவீதை போல அந்த 600 பேரை போல நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களுக்கும் ஒன்றும் இல்லாம உங்க பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்லாம நீங்க நிற்கதியாய் அந்த இருக்கிறதோட ஒருவேளை வெறுமையா நீங்க நின்றுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன். எப்படி தருவேன்னா, நீங்க ஏதோ கொஞ்சம் எனக்கு வந்தா போதும்னு நினைக்கிறீங்க, இல்ல கர்த்தர் சொல்றாரு, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஒண்ணு கூட விடாம கர்த்தர் ஒண்ணு கூட இழக்க பண்ண மாட்டார். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது அப்படியே நடக்கும். சகலத்தையும் நீங்கள் இழந்து போன அந்த பணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சகலத்தை, ஒருவேளை பிள்ளைகளை இழந்திருக்கிறீர்களா, கணவனாரை இழந்திருக்கிறீர்களா, குடும்பத்தில் யாரையாவது இழந்திருக்கிறீர்களா, நான் சொல்றேன் மகிமையில நீங்கள் அவர்களை அழகாய் சந்திப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எதையும் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் இழக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தை நீ திருப்பி கொள்ளுவாய். ஆமென். 3 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னாரு. நம்பர் 1, முதலாவதாக நீ இழந்த மகிமையை உனக்கு தருவேன். இரண்டாவதாக என் கோபத்தினால நீ இழந்ததை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். மூன்றாவதாக நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஹல்லேலூயா. சகலமும் நம்மை தேடி வரப்போகிறார். எல்லாத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. யோசேப்பு இழந்த அங்கி அவனுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய தகப்பனார் அவனுக்கு வாங்கி கொடுத்த அங்கி பல வர்ண அங்கி. அந்த பல வர்ண அங்கியை அப்படியே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது, மற்றவங்களுடைய பொறாமையினால். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு திரும்ப ஒரு அங்கியை கொடுத்தார். அந்த அங்கி சாதாரணமானது அல்ல, ராஜவஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார். நீ இழந்ததை பல மடங்கு கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார்.
உன்னுடைய தகப்பனார் கொடுத்ததை இழந்திருக்கலாம், தாயார் கொடுத்ததை இழந்திருக்கலாம். யோசேப்பு தன்னுடைய அன்பான தகப்பன் தனக்கு நேசித்து கொடுத்ததை இழந்து விட்டான். ஆனால் பரலோக தகப்பன் அவனுக்கு அப்பா கொடுத்ததை அல்ல, அதை விட பல மடங்கு அதிகமானதை நான் சொல்லுகிறேன். உங்க அம்மாவும் தகப்பனும் தாயும் உனக்கு கொடுத்திருக்கிறதை நீ இழந்து நிற்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதை திரும்ப தருவேன். அதுவல்ல, பல மடங்கு நான் உங்களுக்கு திரும்ப தருவேன், பல மடங்கு திரும்ப தருவேன். நம்புறவங்க எல்லாரும் அப்படி எழுமி நிற்கலாம். எழுமி நின்று இந்த வார்த்தையை விசுவாசிக்க போகிறோம். நீ இழந்து போனதை கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போகிறார். நான் இழந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தரப்போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னுடையது. சொல்லுங்கள், இந்த வார்த்தை என்னுடையது. இதை கர்த்தர் எனக்காகவே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நகோமி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹல்லேலூயா, நீங்க என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பு கட்டளையிட்டால் நான் நிறைவுள்ளவளாய் இந்த இடத்தை விட்டு போனேன். ஆனால் நான் இப்பொழுது குறைவுள்ளவளாய் நான் வந்திருக்கிறேன். எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை. ஆண்டவருக்கு பிரியமா நான் நடக்கல. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நான் அவசரப்பட்டதுனால எல்லாத்தையும் இழந்து நிறைவுள்ளவளா போன நான் இப்ப குறைவுள்ளவளா இருக்கிறேன். ஆண்டவர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீதை ராஜாவை, தாவீதுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் மறுபடியும் அந்த நகோமியினுடைய குடும்பத்திற்கு தந்தாரே. இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இந்த 10வது நாள் நினைப்பாராக. நீங்க நிறைய பேர் இந்த பட்டணத்திற்கு வரும்போது நிறைவுள்ளவளாய்கள் வந்திருக்கலாம், ஆனா இப்ப குறைவுள்ளவளாய் இருக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன், திரும்ப தருவேன். முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். பத்தாது, முழு பலத்தோடு இப்பொழுது அந்த அபிஷேகம் திரும்ப வருகிறது. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த ஜெப ஆவி திரும்ப வருகிறது. இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்கு திரும்ப வருகிறது. பரிசுத்தம் உங்களுக்கு திரும்ப வருகிறது. அந்த ஊழியத்தை கர்த்தர் திரும்ப உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த மேடையை திரும்ப கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறாரு. அந்த ஜெப ஊழியத்தை திரும்ப கர்த்தர் உங்க கையில தருவாரு. நான் சொல்லுகிறேன், சகலத்தையும் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்த மன பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி எஸ் ஜெபிக்க நடக்கிறது. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இது எனக்கான வார்த்தை, இது எனக்கான வார்த்தை. எனக்கு திரும்ப வரும். குறைவாய் அல்ல, நிறைவாய் வரும். இப்பொழுது விசுவாசிங்கள். அது நீ கஷ்டப்பட்டது தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை விட்டு இன்னொருத்தருடைய கையில கொடுக்க மாட்டாரு. உங்களை விட்டு அது போகாது. பல வருடமாய் அடைபட்டு சாம்பலிலே கிடக்கிற, அடுப்படியிலே கிடக்கிற உங்களை கர்த்தர் இன்னைக்கு பொன் சிறகாய் மாற்ற போறாரு. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகலவற்றையும் எங்களுக்கு திரும்ப தருகிற கர்த்தர் அல்லவா, எங்களுக்கு திரும்ப தருகிற தெய்வம், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ எம்மாத்திரம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இறங்கும் தகப்பனே, இறங்கும் தகப்பனே. ஓ சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், இயேசு என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பானி தூளியா என்னை நனைத்தார். பாடுவோம், சிங்கக்கேபியில் அப்படிதான். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பானி தூளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார்.
இங்கே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து சொல்லுவோம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இங்கே கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ இயேசு என்னை காத்திடுவார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு ஓ ஆவியினாலும் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாலும் சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்ப சொல்லோ. நீரே எல்லாரும் காரங்களை நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்து வல்லமை வல்லமை தேவ வல்லமை அக்கினி பரவட்டும் பரவட்டும் பரவட்டும். இயேசுவே இயேசுவே இப்பொழுது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை கர்த்தருடைய வல்லமை தொடுவதால் நீ இழந்ததை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். இதோ இழந்து போன சகலமும் திரும்ப வரட்டும், சகலமும் திரும்ப வரட்டும். அவரே காண்ப இயேசுவே ஓ அவரே. பாடு ஜெபிக்கிறவங்க ஜெபி, பாடுறவங்க பாடு. ஏசப்பட்ட விசுவ சிங்கக்கேவியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஆவி நாளித்தும் வெல்வேனே. சாத்தான் சமுத்திரம் விழுங்குமே. ஆவி நாளித்தும் வெல்வேனே. சாத்தான் சமுத்திரம் நீரே நீரே. கைகளை மேல தட்டி, கரங்களை மேல தட்டி, எல்லா தேவ பிள்ளைகளும் பாடும். Yes, pray. Yes, Jesus. கிருப 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 உலை நேருப்போ இயேசு என்னை கரங்களை தட்டி கர்த்தர மகிமைப்படுத்தலாம். இதோ நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது இழந்து போனதை ஓ ஹalleluya சமுத்திரத்தை பார்த்து நீ கொடு, நீ கொடு, நீ கொடு. ஓ ஹalleluya மனிதர்களை பார்த்து நீ கொடு. வைத்திராதே. என் பிள்ளைகளுடைய உடமையை வைத்திருப்பதற்கு சத்துருக்கு அதிகாரமே இல்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் வந்தீர். இழந்ததை திரும்ப தருவதற்காக தான் இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தை நீர் ஒழுங்குபடுத்தினீர். எங்களை கொண்டு வந்தீர். எங்களை இந்த சத்தத்தை கேட்க வைத்தீர். நாங்கள் இழந்தது எல்லாம் திரும்ப எங்களுக்கு நீர் தருவீர். தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி. சமே உங்க பிள்ளைகள் சொன்ன ஜப குறிப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறேன்.
திருச்சபையில நிக்கிற பிள்ளைகளுக்காய் திறப்புல நிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ற பிள்ளைகளுக்காய் திறப்புல நிக்கிறேன். தேவரீர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக ராஜா. அவங்க இழந்தது திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அவங்க தலை மேல இருந்த கனம், அவங்க தலை மேல இருந்த மகிமை, அவங்களுக்கு இருந்த மரியாதை அப்பா, ஹல்லேலூயா, இன்றைக்கு இழந்து போய் நிற்கிறார்களே. நாம் இழந்த மகிமையை திரும்ப தருவேன்னு சொன்னீங்களே அப்பா. எங்க பிள்ளை திரும்ப அந்த இடத்துல நிறுத்தப்படணும், திரும்ப அந்த கைத்தட்டத்துல பெறணும், திரும்ப அவங்க தலை மேல ஒரு கிரீடம் வைக்கப்படணும். அந்த தெருவில் நடந்து போகும்போது நேற்றைக்கு நீர் சொன்னது மாதிரி எங்க பிள்ளை தலை குனிஞ்சல்ல, தலை நிமிர்ந்து நடக்கணும் சுவாமி. இப்பொழுது அதற்கு இழந்து போனதை திரும்ப தருவீராகப்பா ராஜா. எங்க மேல ஏதாவது கோபம் கொண்டு எடுத்திருந்தீரானா ஆண்டவரே மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா ராஜா. தப்புதான்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை பொறுத்துருங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்ததை நாங்க இழந்துட்டோம், நீங்க கொடுத்ததை விட்டுட்டோம், எங்க பெருமைனால விட்டுட்டோம், எங்க பாவத்தினால விட்டுட்டோம், எங்க கீழ்ப்படியாமையில விட்டுட்டோம். ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் எங்க எஜமானுடைய கண்கள் எங்கள் மேல இரக்கமாகிற வரைக்கும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உங்க கோபம் எங்களை விட்டு மாறிரட்டும் ஆண்டவரே.